நாங்க புடி நான் கிளம்புறேன். டாடா. நிஜமாவே கிளம்புறேன். டீம் விட்டே போறேன். நல்லபடியா போயிட்டு வா. போய் ரெஸ்ட் எடு வீட்ல. வெளியே போய் சொல்லுவேன் கம்பீர் தான் காரணம். டேய் எதுக்குடா? உனக்கு நான் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்டா. இவ்வளவு நாள் நீ இந்தியாக்காக உசுரை கொடுத்து பவுலிங் போட்டிருக்க. அதான் எதுக்கு என்னை சவுத் ஆப்பிரிக்கா கூட்டு போல. அதனாலதான் போய் ரெஸ்ட் எடு. எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து உடம்ப டயர்ட் ஆக்கிட்டு ஒரு அப்பா ஸ்தானத்துல சொல்றேன். போடா போய் ரெஸ்ட் எடு போடா. இங்கிலாந்துல ஹர்ஷித் ராணா யாருன்னு கேட்டாங்க, ஆஸ்திரேலியால கேட்டான், எல்லா இடத்துலயும் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சவுத் ஆப்பிரிக்கா உன்னை யாருன்னு தான் கேக்குறாங்க, எதுக்கு எடுக்கிறன்னு தான் கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு மென்டல் ப்ரெஷர் ஆயிடும். போய் உட்காரு போ. சரியா? எனக்கு நீங்க சும்மா சப்ப கட்டாம சவுத் ஆப்பிரிக்கால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், காமிக்கணும். ஹர்ஷித் ராணா யாருன்னு காமிக்கணும். சவுத் ஆப்பிரிக்கால தான் வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஆமா, போய் பவுலிங் போட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை கண்டிச்சு விடுவாங்க. அப்புறம் வேர்ல்டு கப்ல உன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன், போயிரு. சரி, இல்ல நல்ல இடத்துல சொல்றீங்க. இருந்தாலும் இப்ப ஆஸ்திரேலியால கூட பாத்தீங்களா, ஆஸ்திரேலியா கூட அட்டிக் பண்ணிட்டேன். இல்ல அட்டிக் பண்ணியாம நான் பேட்டிங்கும் பண்றேன் பவுலிங்கும் பண்றேன். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன கூட்டு போலாம்ல. டேய், ஹர்திக் பாண்டியா வேறடா, ஹர்ஷித் ராணா வேறடா. ஏதோ ஒரு இதுல நீ போதையில உளறிட்டா. நீ ஹர்திக் பாண்டியான்ட்டு மைண்ட்ல வச்சு பேசாத. அவர் இடத்துக்குலாம் நீ வேண்டாம். நீ தனியாவா வேண்டாம். ஓ, எனக்கு உண்மையான காரணம் தெரிஞ்சே ஆகணும். உண்மையான காரணம் தெரிஞ்சே ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் பவுலர்ஸ் போட்டாலே அடிப்பாங்க. எப்பேற்பட்ட பவுலரா இருந்தாலும் அடிப்பாங்க. நீ இன்னும் அப்படிப்பட்ட பவுலர் கூட ஆகல, உன்னை போய் எப்படி அடிப்பாம இருப்பாங்க. இதுதான் காரணம்னு உன்னை தூக்கி விட்டுறாடா. சொன்னா கேளு, போயிரு. நல்ல எண்ணத்துல சொல்றேன். இதுவே சப்பக்கட்டு தான். சவுத் ஆப்பிரிக்கால போய் இப்படி பவுலர்ஸ் அடிப்பாங்க. என்ன நீ இப்படி சப்பக்கட்டு கட்டுறாரு? டீம்ல பவுலர்ஸ் கூட பவுலர் அடிப்பாங்க. இவனெல்லாம் என்ன ஆக போதோ